வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக முட்டை கிரேவி செய்ய போகிறோங்க. செய்யறதுக்காக 4 முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 4 நம்ம உடச்சுங்க. இப்போ இது தேவையான அளவு கொஞ்சம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை ஆவியில் வேக வைக்க போகிறோங்க. அதுக்காக ஒரு கப்பில் எண்ணெய் தடவி அதில் நாம் இந்த அடித்து வச்ச முட்டை கலவையை சேர்த்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டை திருப்பி போட்டு இந்த முட்டை கலவையை எடுத்து இது மேலே வச்சு மேலே ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது வேகட்டுங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கலாங்க. கூடவே 4 பச்சை மிளகா சேர்த்துறேன், பழுத்த மிளகா சேர்த்துறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 பூண்டு, சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, சுடுதண்ணியில் ஊற வச்சு 2 வரமிளகாய்ங்க, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா முட்டையோட ஸ்மெல் வராது. இதில் சோம்பு தாளிச்சிக்கலாம். 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே கட் பண்ண வெங்காயத்தையும் ஒரு 2 ஆற்று கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இது வதங்கட்டுங்க. இதுக்குள்ளே முட்டை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே அப்படியே உப்பி வந்திருக்குதுன்னு. ஸ்பூன் எடுத்து பின்பகுதியில் நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு கலர் மாற அளவுக்கு வதங்கினதே அரைச்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. அது இல்லைன்னா முட்டை மசாலா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதில் கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த பக்கம் முட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு சுற்றிலே ஓரங்களை முதல்ல நம்ம இந்த மாதிரி எடுத்து விடணுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா ஆறுனா தான் வருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி தட்டத்தை திருப்பி போட்டு 2 தட்டு தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட மிளகெல்லாம் கீழே நிற்கிது. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ, எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இப்படியே சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்ச முட்டையை ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்துக்கலாம். இந்த முட்டை கிரேவிக்குள்ளே நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா லேசாக அமுத்தி விடுங்க. இப்போ லேசாக கலந்து கொடுத்து நம்ம மூடி வச்சிடலாங்க. சிம்மில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திலேருந்து சாதம் வரைக்கும் சூப்பராக செட் ஆகும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.